வணக்கம். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பானையில் கட்டிய அந்த மஞ்சள் கிழங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். பொங்கல் பானையில் கட்டிய மஞ்சள் கிழங்கை என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தை திருநாள் பொங்கல் பண்டிகையை எல்லாருமே சந்தோஷமாகவும் பிரம்மாண்டமாகவும் கொண்டாடி இருப்போம். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பானையில் மஞ்சள் கிழங்கு கட்டி பொங்கல் வைத்து சுவாமி கும்பிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த நாளையை நம்ம கழித்திருப்போம். அப்படி பொங்கல் பானையில் கட்டிய மஞ்சள் கிழங்கு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்த மஞ்சள் கிழங்கு இப்படி எல்லாருடைய வீட்டிலும் இந்த மஞ்சள் கொத்து இருக்கும். அந்த மஞ்சள் கொத்தை என்ன பண்ணணும்? தூக்கி போட்டுடலாமா அல்லது தேய்த்து குளிக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். சில பேருக்கு அந்த மஞ்சளை வைத்து மஞ்சள் தேய்த்து குளிக்கும் பழக்கம் இருந்ததுன்னா தாராளமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம். நாகரீக மாற்றம் காரணமாக நிறைய பேர் இப்போ மஞ்சள் தேய்த்து குளிப்பதே கிடையாது. அப்படி இருக்கிறவங்க என்ன செய்கிறது அப்படிங்கிற நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். அவங்களுக்கான தீர்வு தான் இந்த பதிவு. மஞ்சள் கிழங்குல ஒரு சிறிய துண்டு எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போகும் அளவுக்கு அதை நல்லா காய வச்சிடணும். காய வச்சின பிறகு ஒரு மஞ்சள் துணி எடுத்து அதில் அந்த காய வச்ச சின்ன பீஸ் கிழங்கையும் வைத்து அதன் கூட பச்சை கற்பூரம், ஜவ்வாது இந்த 3 பொருட்களையும் ஒன்றா வைத்து அந்த மஞ்சள் துணியை ஒரு முடிச்சு போல் கட்டி வீட்டில் பூஜை அறையில் சுவாமி படம், ஏதாவது ஒரு சுவாமி படத்திற்கு பின்னால் அது வைத்து விடலாம். அப்படி இல்லை குல தெய்வம் இருந்ததுன்னா குல தெய்வத்தின் ஃபோட்டோவுக்கு பின்னாடி அதை வைத்திடலாம். அந்த முடிச்ச நம்பிக்கையோட இந்த பொங்கலை நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் உற்றார் உறவினரோடும் மனமகிழ்ச்சியோடு நாங்கள் கொண்டாடினோமோ அதே போல் ஒவ்வொரு பொங்கலையும் நாங்கள் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடும் கொண்டாடணும். எந்த ஒரு கஷ்டமும் எங்கள் வாழ்வில் வராமல் சந்தோஷமும் மட்டும் நிம்மதியும் நிலைத்திருக்கணும் அப்படின்னு மனசார இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வேண்டிக் கொண்டு அந்த முடிச்சை பூஜை அறையில் வைத்து விடலாம். அடுத்த பொங்கல் வரைக்கும் இது தாராளமாக இருக்கலாம். அதில் எதுவும் தவறும் கிடையாது. மஞ்சளில் வண்டு பிடிக்குமே அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதுக்கெல்லாம் கலந்து நம்ம வைக்கும் பொழுது வண்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதை மீறியும் வண்டு இருந்தது அப்படின்னா அந்த மஞ்சள் கிழங்கை ஒரு 3 மாதமோ அல்லது 2 மாதம் கழித்து அந்த மஞ்சள் முடிச்சை திறந்து பார்த்து அதில் வண்டு இருந்ததுன்னா அதை கால்படாத இடத்தில் போட்டு விடலாம். வேறு ஒரு மஞ்சள் கிழங்கை அதோடு வைத்து அந்த முடிச்சை கட்டி விடலாம். இப்படி நம்ம வைத்து நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டு வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் நடைபெறுவதை கண்கூடாகவே பார்க்கலாம். அந்த சுவாமி கும்பிட்டு பயன்படுத்திய அந்த மஞ்சள் கிழங்கை கண்டிப்பாக தூக்கி போடவே கூடாது. குப்பையில் போடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மஞ்சள் கிழங்கை ஏதாவது ஒரு ரூபத்தில் பயன்படுத்தி வீணாக்காமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் பயன்படுத்தி வாழ்வில் எல்லாவித நலன்களும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.